Hello students, இன்னைக்கு chapter 9 applications of integration ல exercise 9.8 ல 8th one பார்க்கலாம். very important சம்முடாமா. 8th question பாருங்க. Father of a family wishes to divide his square field bounded by x is equal to 0, x is equal to 4 and y equal to 0 along the curve y squared equal to 4x and x squared equal to 4y into 3 equal parts for his wife, daughter and son. Is it possible to divide? If so, find the area to be divided among them. ஒரு குடும்பத் தலைவர் x is equal to 0, x is equal to 4, y equal to 4 மற்றும் y equal to 0 ஆகியவற்றால் அடைபடும் சதுர நிலத்தின் பரப்பை y squared equal to 4x மற்றும் x squared equal to 4y என்ற வளைவரைகளின் வாயிலாக தன்னுடைய மனைவி, மகள் மற்றும் மகன் ஆகியோர்களுக்கு 3 சம பாகங்களாக பிரிக்க விரும்புகிறார். அவ்வாறு பிரிக்க இயலுமா? பிரிக்க இயலும் எனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பரப்பை காண்க. ஸோ கிவன் என்னென்ன கொடுத்துருக்காளோ அதெல்லாம் எழுதியாச்சு. எக்ஸ் 0, ஒய் 0, எக்ஸ் 4 அண்ட் ஒய் 4ன்னு. அப்புறம் 2 கர்வ் கொடுத்துருக்கா. ஒன்று வந்து ரைட்வேர்டு பராபலா, இன்னொன்று அப்வேர்டு பராபலா. ஸோ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4x, எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4y. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ஆக இருந்தால் ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம் இதில். சரியா? அப்போ ஒய் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4 into 4ஆ? therefore 16ஆ? therefore y is equal to plus or minus 4ஆ? நெகட்டிவ் வேல்யூ வேணால் நமக்கு பாசிட்டிவ் போதும். அடுத்தது இதிலிருந்து இதுக்கு ஒய் போடுவோம். இந்த கர்வில் ஒய் போடுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4 into 4 அப்படின்னா 16. therefore x is equal to plus or minus 4. ஓகேவாப்பா? எக்ஸு 4ஆக இருந்தால் ரைட் வேர்டில் ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் 4ஆக இருந்தால் லெஃப்ட் வேர்டில் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டுத்தோட பாயிண்ட் வந்து 4,4 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெகட்டிவ் வேல்யூவை நம்ம விட்டுறலாம். ஓகேவா? ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 4 தான். எக்ஸு 0, ஒய் 0, எக்ஸு 4, ஒய் 4. ஸோ லிமிட் வந்து 0 to 4 தான். அது வந்து ஏரியா வந்து 3 கண்டுபிடிக்க போகிறோம். A1, A2, A3ன்னு எல்லாத்துக்குமே 0 to 4 தாண்டாமா. ஸோ அந்த கர்வ் கொடுத்துருந்தா இல்லையா, ரைட் வேர்டு பராபலா, ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4x. அதுலேருந்து ஒய் வேணும்னா 2√xன்னு எடுத்துப்போம். எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4yல ஒய் வேணும்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4. ஸோ ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. சரிங்களா? இப்போ இதோட டயக்ராம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 4,4 தானே, 4 into 4 தானே. ஏன்னா எக்ஸும் 4, ஒய்யும் 4. ஸோ 4 into 4. therefore 16 ஸ்கொயர் யூனிட்ஸு. ஸோ டோட்டல் ஏரியா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். இந்த ஸ்கொயர் யூனிட்ஸை தான் அவர் வந்து 3 பாகங்களாக பிரிக்கிறார், ஒய்ஃபுக்கு, டாட்டருக்கு, சன்னுக்கு. ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஏரியா கிடைக்குதுங்கிறத தான் இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்க போகிறோம். இது 3த்தையும் நம்ம டோட்டலாக ஆட் பண்ணால் நமக்கு அந்த 16 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்கும். அதாவது ஏரியா ஆஃப் ஸ்கொயரோடது. ஓகேவா? ஸோ எக்ஸு 0, ஒய் 0 மார்க் பண்ணியாச்சு. ஸோ 4,4, 4,4ன்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஸோ 4ல் 4 வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த 2 மீட் பண்ணுற இடம் தான் 4,4. எக்ஸு 4க்கு போட்டாச்சு, ஒய் 4க்கு போட்டாச்சு. அது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் வந்து 4,4. ஒன்று வந்து ரைட் வேர்டு பராபலா இல்லையா?
அதாவது பரவளையம் வலப்பக்க திறப்புடையது. ஸோ அவ்வளோதான். இதுதான் ரைட் வேர்டு பராபலாக்கு இப்படி தான் இருக்கும் அதோட டயக்ராமு. இது வந்து ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4x, ஒய் வேணும்னா 2√x. ஓகே. அடுத்தது அப்வோர்டு பராபலா, அதாவது மேல் பக்க திறப்புடையது. பரவளையம் மேல் பக்க திறப்புடையதுக்கு இப்படி வரும். அது எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4yன்னு கொடுத்துருக்கான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4 ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு போட்டுடலாம். அப்வோர்டு பரபலா மேல் பக்க திறப்புடையம், பரவளையம் மேல் பக்கம் திறப்புடையது. ஓகே. இதே மாதிரியே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும்டாமா. அதில் வந்து ஒரே ஒரு ஏரியா மட்டும் தான் கண்டுபிடிச்சிருப்போம். ரைட்டு வேர்ட் பராபலா மைனஸ் லெஃப்ட் வேர்ட் பராபலா அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருப்போம். சரிங்களா? இது வந்து அதை 3ஆக பிரிக்கிறாங்க இல்லையா, ஈக்குவலாக பிரிக்கிறாங்க இந்த பார்ட்டை. அதனால் 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஒய்ஃபு, ஒன்று டாட்ரு, ஒன்று சன்னு. ஸோ நமக்கு 3 பார்ட்டு கிடச்சிருச்சு. A1ங்கிறது ஒரு பார்ட்டு, A2ங்கிறது ஒரு பார்ட்டு, A3ங்கிறது ஒரு பார்ட்டு. A1க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைன் இருக்குல்ல, y is equal to 4. ஸோ லைன் மைனஸ் அந்த கேர்வுங்கிறது நம்மளுடைய இந்த ரைட் வேர்டு பராபலாவோடது தான் இருக்குது. அந்த கோடு தான் அங்கே இருக்குது. அது வந்து ரைட் வேர்டோடது. அப்போ கோடு மைனஸ் வலப்பக்க பரவளையம் ரைட் வேர்டு பராபலா, லைன் மைனஸ் ரைட் வேர்டு பராபலாவோடது இருக்குது. ஸோ லைனோடது வந்து 4, அதாவது ரைட் வேர்டு பராபலாவுக்கு வந்து 2√x. A2 ஏரியா A2 பார்க்கலாம். அந்த A2ஓட மேல் பக்க கோடு பார்த்தீங்கன்னா ரைட் வேர்டு பராபலாவோடது, கீழே இருக்க கோடு அப்போர்டு பராபலாவோடது. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். அபோவ் மைனஸ் பிலோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரைட் வேர்டு பராபலா மைனஸ் அப்போர்டு பராபலா, பரவளையம் வலப்பக்கம் திறப்புடையது மைனஸ் பரவளையம் மேல் பக்கம் திறப்புடையது. இதே மாதிரியே ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். ஆனால் அங்கே டைரெக்டாக ரைட்டு மைனஸ் அப்போர்டு, ரைட் வேர்டு மைனஸ் அப்போர்டு அப்படின்னு போட்டால் அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி போட்டிருப்போம் அந்த எக்ஸாம்பிள் சம்மு. இதில் 3 பார்ட்ஸுன்னு சொல்லிட்டனால நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டாக A1, A2, A3 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். டோட்டலில் சம் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ரைட் வேர்டு மைனஸ் அப்வேர்டு. ரைட் வேர்டுங்கிறது என்னடாமா 2√x, மைனஸ் அப்வேர்டு அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4. ஆனால் எல்லாத்துக்குமே லிமிட் வந்து 0 to 4 தான். ஏன்னா அதுக்குள்ளார மட்டும்தான் இருக்குது நமக்கு இந்த ரெக்கையோட போர்ஷன், அதுக்கு மேலே போகலை. ஓகேவா? அடுத்த தேர்டு பார்ட்டு பாருங்கள். இதில் வந்து மேல் கோடு வந்து அப்போர்டோடது, அந்த கோடு வந்து அப்போர்டோடது. அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 வரும். கீழே இருக்க கோடு ஒய் ஈக்குவல் டு 0ஓடது, ஒய் ஈக்குவல் டு 0ஓடது. அதனால் அப்போர்டு மைனஸ் லைனு, அப்போர்டு பரபலா மைனஸ் லைன், அதாவது பரவளையம் மேல் பக்கம் திறப்புடையது மைனஸ் கோடு. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4, இது வந்து 0. சரியா? அவ்வளோதான். போடலாமா நம்ம ஒவ்வொரு பார்ட்டா? ஸோ ஏரியா, டோட்டல் ஏரியா வேணும்னா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். பட்டு இவங்க 3 பேருக்கும் இண்டிவிஜுவலாக என்ன ஏரியான்னு கேட்டிருக்கா. சரியா? ஸோ A1 என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 to 4 y dx தான் ஃபார்முலா, ஏரியாவோட ஃபார்முலா. இன்டெக்ரல் ஓவர் a to b y dx, இன்டெக்ரல் ஓவர் 0 to 4 ஒய்ங்கிறது இங்கே தான் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் ஏ. சரியா? இன்டெக்ரல் ஓவர் 0 to 4 இந்த y dx தான் இங்கே கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. லைன் மைனஸ்க்கு 4 minus 2√xன்னு இன்ட்டு dx. 4 இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா 4x. அதுக்கு முன்னாடி இந்த √x ஹாஃப்னு மாற்றிடலாம், x பவர் ஹாஃப்னு.
இந்த ரூட்டில் பவரில் ஹாஃப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்டாமா, ஈஸியாக எல்சிஎம், அதாவது half + 1/2 + 1 ஃபார்முலா படி. சரியா, 4 இன்டகிரேட் பண்ணால் 4x -2 போட்டாச்சு. x பவர் ஹாஃப்னா half + 1/, அதாவது ஃபார்முலா என்ன, n+1/n+1. இதுக்கு ஒரு க்ளூவாக ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறேன். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரை போட்டுருங்க. ஓகேவா, 1/2 இருந்துச்சா, 1 + 2 வந்து 3, டினாமினேட்டரில் என்ன இருக்குது 2, அதனால் 3/2 / 3/2. இப்போ 5/2 அப்படின்னு இருக்குன்னா 7/2 அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா, என்ன சொல்கிறீங்கன்னு புரியுதா? இந்த மாதிரி ரூட்டில் வருது இல்லையா, பவரில் வந்து ஹோல் நம்பராக இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரை ஆட் பண்ணி டினாமினேட்டரை போட்டுருங்க. சரியா, அதுக்கப்புறம் இந்த 3/2 ரெசிப்ரோக்கலாக மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்பர் லிமிட்டை உள்ளே கொண்டு போயிருக்கேன். ஸோ 4 × 4 - 4/3 × 4^3/2. 0 போட்டிங்கன்னா அது டோட்டலி 0 தான், ஏன்னா 4 × 0 0, 0 × 4/3 0 தான், அதனால் டோட்டலி 0. இது 4 4s are 16, 4 4s are 16 டாமா, 4 4s are 16 -4/3 into இந்த 4³ ஹோல் பவர் ஹாஃப் டாமா. 4³ 64 ஹோல் பவர் ஹாஃப்னா 8 அப்படின்னு தெரியும். நான் இப்படியும் எழுதியிருக்கேன், அடுத்ததில் அப்படி மாற்றி எழுதி காமிச்சிருக்கேன். 4 × 4 × 4, ஸோ 2 4க்கு ஒரு 4, ஒரு 4க்கு 2 ஸ்கொயர் ரூட்டு, ஸோ 4 2s are 8. ஓகேவா, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறச்ச. ஸோ 16 - 32 / 3. ஸோ இது கிராஸ் பண்ணால் 48 - 32 / 3, therefore 16/3 ஆன்சர். ஸோ ஏரியா 1க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியா 1 அதோட ஆன்சர் வந்து 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, அடுத்து ஏரியா 2 பாருங்கள். (0 to 4 y dx, (0 to 4 ரைட் மைனஸ் அப்பா). ஸோ 2 √x, அது √x ஹாஃப்னு மாற்றிடலாம், ஏன்னா இப்போ தான் மேலே போட்டோம்ல. மைனஸ் x² / 4 × dx. இந்த 2 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. x பவர் ஹாஃப்னு வந்துருச்சா, அப்போ x பவர் 3/2 / 3/2. என்ன சொல்கிறேன்னு புரியுது? நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் 2 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3. டினாமினேட்டரில் என்ன இருக்குது 2, அப்படியே போட்டுருங்க. மேலேயும் போட்டுருங்க, டிவைட்லேயும் அதே போட்டுருங்க. இது x² இருக்குது, ஸோ x³ / 3 இன்ட்டு அங்கே 4 இருக்குது, அதனால் அந்த 4 போட்டாச்சு. சரியா, ஸோ 2 இது கீழே உள்ளதில் அந்த 3/2 வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடுது. இது வந்து x³ / 4 3s are 12 அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ வந்து லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறச்ச 4/3 × 4^3/2 மைனஸ் 4³ / 12. 0 போட்டிங்கன்னா ரெண்டுமே 0 தான். ஓகேவா, இப்போது வந்து x பவர் 1/3 இருக்குன்னு வச்சுக்கிடாமா. 1 + 3 வந்து 4, 4/3 / 4/3, அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 4³ அப்படின்னா 64 ஹோல் பவர் ஹாஃப். ஸோ 8² ஹோல் பவர் ஹாஃப்னா அந்த ரூட்டும் அந்த 2வும் அந்த 1/2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ 8 ஆன்சர். சரிங்களா, 64ஓட வர்க்கமூலம் என்ன, ஸ்கொயர் ரூட் என்ன, 8 தானே, அதனால் 4/3 × 8 போட்டாச்சு. -4³ 64 / 12 போட்டாச்சு. ஸோ இது 32/3 வரும். மைனஸ் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 32 / 6 அகெயின் பண்ணுறச்ச 16/3. ஸோ 32 / 3 - 16/3 ரெண்டுத்தோட டினாமினேட்டர் சேம். ஸோ நியூமரேட்டரில் 32 - 16 வந்து 16/3. ஸோ ஏரியா 2வும் வந்து 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடச்சிருது. அடுத்தது ஏரியா 3 பார்க்க போகிறோம். (0 to 4 y dx). ஏரியா 3 பாருங்கள். x² / 4 - 0. ஸோ x² / 4 - 0 × dx. ஸோ 0 வராது இல்லையா, அதனால் x² / 4 × dx. x² இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x³ / 3 இன்ட்டு அந்த 4 இருக்குது. ஓவர் த லிமிட் வந்து 0 to 4. ஸோ x³ / 12 ஓவர் த லிமிட் வந்து 0 to 4. ஸோ அப்பர் மைனஸ் லோயர் பண்ணுறோம். ஸோ 4³ / 12 - 0³ / 12, therefore அது 0 தான். 4³ வந்து நான் 4 × 4 × 4 / 12 போடுறேன். 4 3s are 12, therefore 16/3. ஸோ ஏரியா 3யும் பார்த்தீங்கன்னா 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகுகள் கிடச்சிடுது நமக்கு.
ஸோ A1ம் 16/3 தான், A2வும் 16/3 தான், A3யும் 16/3 தான். மகன் மகள் ஒய்ஃப், மனைவி மகன் மகள், ஒய்ஃபு டாட்டர் சன்னு, 3 பேருக்குமே ஈக்குவலாக பிரித்து கொடுத்துட்டார் அவர். பிரிக்க இயலுமா? எஸ், பிரிக்க இயலும். எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துட்டாருடாமா. ஓகேவா? ஸோ டோட்டல் ஏரியாவும் பார்த்துருவோம். A is equal to A1 plus A2 plus A3. ஸோ A1ங்கிறது 16/3, A2ங்கிறது 16/3, A3ங்கிறது 16/3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறச்சே 48/3 வரும். டிவைட் பண்ணுறச்சே 16 அப்படின்னு கிடச்சிரும். நமக்கு ஆல்ரெடி ஏரியா ஆஃப் ஸ்கொயர் 16 தானே கிடச்சிச்சு. ஒரு நமக்கு இந்த டோட்டலும் 16 தான் கிடச்சிச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது ரைட்டு. ஓகேவா? ஸோ அந்த கேள்விக்கு என்ன கேட்டிருந்தா? பிரிக்க இயலுமா அப்படின்னு கேட்டிருந்தா இல்லையா? இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட்னு கேட்டிருந்தா இல்லையா? ஸோ எஸ், த ஏரியா கேன் பி டிவைடட் இன்டு 3 equal parts. Yes, the area can be divided into 3 equal parts. இயலும், பிரிக்க முடியுண்டாமா நம்மளால். ஸோ நிலத்தின் பரப்பை 3 சம பாகங்களாக பிரிக்க இயலும். வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப முக்கியமான சம்மு, இம்பார்ட்டன்ட் சம்மு. போட்டு பாருங்கள் மேக்ஸை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.